ஆண்டவருடைய இந்த கிரியேஷனுடைய முதல் பிளான் என்னன்னா, அவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க, அவரோட உறவா இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தை ஏற்படுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்துக்கு வந்து அவங்கள சந்திப்பது அவருடைய வழக்கமாய். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மனுக்குலத்தை அதுக்கு தான் உண்டாக்கினார். எதற்காக தெரிந்து கொண்டார்? தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி உருவாகி அது பெருக வேண்டும். தேவனை துதிக்க வேண்டும். பூமியில அந்தந்த பூமியை உருவாக்குறார். பூமி எதுக்கு உருவாக்குனார்? சும்மா ஒரு ஒரு பிளானட்டா இருக்கணும்னுக்கா? இல்லையே. என்னதுக்கு உருவாக்குனான்னு போட்டிருக்கு. மனுஷனே படைக்கல. ஆனா மனுஷ குடியிருப்பாய் இருக்கும்படி பூமியை உருவேற்படுத்தினார். அதை என்ன பண்ணாரு? அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அவர் ஃபவுண்டேஷனா இருக்கிறாரு. அதை நிலைநிறுத்துகிறார். அதை உருவாக்குகிறார். அதுல எல்லா சிருஷ்டிகளை உருவாக்குகிறார். இந்த மனுஷர் இதுல சரியா வாழ வேண்டும். இவங்க அதுல பலிக்கு பெருக வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். இதான் ஆதியில இருந்த பிளான். இந்த கூடாரம் தான் உடைஞ்சு. இந்த பிளான் தான் என்னாச்சு? பிசாசு என்ன பண்ணிட்டான்? வந்து அதை தகர்த்து உடைச்சிட்டான். அதை திரும்பவும் என்ன பண்றான்? கட்டி வைக்கிறார்.